ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இப்போ நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ஒரு சூப்பரான பொடி மாஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். என்ன பொடி மாஸில் என்ன அப்படி வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம வாழைப்பூவில் தான் இன்றைக்கி பொடி மாஸ் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 முட்டையை வந்து நான் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இதில் வந்து மிளகு வந்து நல்லா இடித்த மிளகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை அப்படியே தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இது நல்ல கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வந்து வெங்காயம் கலர் மாற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவு கலர் மாறி வரும்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு 2 கப் அளவுக்கு வாழைப்பூவை வந்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு பொடியா கட் பண்றதுக்கு வரலன்னா, சாப்பர் இருந்தா கூட அதில போட்டு நல்லா சாப் பண்ணி இந்த மாரி எடுத்துக்குங்க. இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்ப பாருங்க, லோ ஃப்ளேம்ல நம்ம நல்லா 5 நிமிஷத்துக்கு இத மூடி போட்டு வேக வச்சுட்டோம். இந்த நேரத்துல என்ன பண்ணுங்க, இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வாழைப்பூ வந்து நல்லா வெந்து வந்துருச்சு, அந்த மாரி டைம்ல என்ன பண்ணுங்க, நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சிருக்கோம்ல முட்டைய, அத இப்ப இதுல சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்ல அப்படியே மூடி வைங்க. முட்டை வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துரும். இந்த நேரத்துல என்ன பண்ணிக்கோங்க, நல்லா இத வந்து மிக்ஸ் பண்ணி விட போறோம். அதாவது நம்ம முட்டை பொடி மாஸ்க்கு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுவோம், நல்லா உதிரி உதிரியா முட்டை பொடி மாஸ் வரா மாரி, அந்த அளவுக்கு இத வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லாஸ்ட்டா இதில வந்து கொஞ்சமா கருவேப்பிலையும், கொத்தமல்லியும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதா. இது பார்த்தீங்கன்னா, கார குழம்புக்கு, அதே மாரி தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையா இருக்கும். சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். நீங்க இதில வந்து வெறும் ஒயிட் ரைஸ போட்டு அப்படியே கூட பெசஞ்சு சாப்பிடலாம். அம்புட்டு அருமையா இருக்கும். ரசம் சாதத்துக்குலாம் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.